நிலா இரண்டாவது முறை கர்ப்பமாக இருக்கும் செய்தி வீட்டில் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும், அன்று மதியம் கதிரின் மொபைல் போன் அடிக்க, ஸ்கிரீனில் நிலாவை பரிசோதித்த குடும்ப மருத்துவர் டாக்டர் லதாவின் பெயர் மின்னியது. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். நிலாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா டாக்டர்? டாக்டர் லதா மறுமுனையில் சற்றே சீரியஸான குரலில், கதிர், நீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களை நான் நேர்ல சந்திக்கணும். நித்திலாவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி கொஞ்சம் பேசணும். அவளை கூட்டிட்டு வர வேண்டாம். நீங்க மட்டும் தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. டாக்டரின் அந்த குரல் கதிரை அப்படியே பதற வைத்தது. தன் டைரக்ஷன் வேலைகள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு பதற்றத்தோடு காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு விரைந்தான். டாக்டர் லதாவின் கேபினுக்குள் நுழைந்த கதிரின் முகம் பயத்தால் வெளுத்திருந்தது. அவனை கண்டதும் டாக்டர் லதா நிதிலாவின் ரிப்போர்ட்களை மேசை மேல் வைத்தார். கதிர் படபடப்புடன், என்னாச்சு டாக்டர்? நிலாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் என்ன தனியா வர சொன்னீங்க? டாக்டர் லதா கதிரை உற்று பார்த்து நிதானமாக, இங்க பாருங்க கதிர், நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க மனைவிக்கு முதல் குழந்தை பிறந்து இப்ப வெறும் 6 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்க மறுபடியும் 2வது முறை கர்ப்பமா இருக்காங்க. கதிர் அமைதியாக கேட்க டாக்டர் லதா தொடர்ந்தார். ஒரு பொண்ணோட உடம்பு முதல் பிரசவத்துல இருந்து மீண்டு வரத்துக்கே குறைஞ்சது 1 அல்லது 2 வருஷம் ஆகும். ஆனா 6 மாசத்துல அவங்க கர்ப்பமா இருக்கிறது அவங்க உடம்புக்கு ரொம்ப பலவீனம். பிரசவ தழும்புகள் கூட இன்னும் முழுசா ஆறி இருக்காது. இந்த நிலையில இன்னொரு குழந்தைய தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல சத்து இல்லை. அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இது ஒரு எஜுகேட்டடா இருக்கிற உங்களுக்கு தெரியாதா கதிர்? நீங்க எப்படி இவ்வளோ அஜாக்கிரதையா இருந்தீங்க? டாக்டர் லதா அப்படி கேட்டதும் கதிர் அப்படியே சிலையாக உறைந்து போனான். அவனது சிந்தனைகள் சில மாதங்களுக்கு பின்னோக்கி ஓடின. அன்று ஒரு நாள் இரவு படுக்கை அறையில் நிலா அவனிடம் மிக தெளிவாக சொல்லியிருந்தாள், கதிர், விஷால் பாப்பா இப்பதான் பிறந்திருக்கான். அவனுக்கு இன்னும் தாய்ப்பால் கூட முழுசா நிக்கல. நமக்கு அடுத்த குழந்தை நடுவுல குறைஞ்சது 2 வருஷமாவது கேப் இருக்கணும் கதிர் என்று அத்தை சொன்னாங்க. அது மட்டுமில்லாமல் அவனது நெருங்கிய நண்பன் வைபும் ஒரு முறை தனியாக பேசும்போது அவனுக்கு அறிவுரை சொல்லியிருந்தான். ஆனால் அன்று நிலாவின் வார்த்தைகளையும் நண்பன் வைபின் அன்பான அறிவுரையையும் மீறி தன் காதலின் கட்டாயத்தாலும் தனியாத ஆசையாலும் நிலாவை தன் வசப்படுத்தினான் கதிர். அவளது பலவீனமான நிலையை யோசிக்காமல் தான் நடந்து கொண்ட அந்த தவறு இன்று அவளது உயிருக்கே ஆபத்தாக வந்து நிற்குமோ என்ற எண்ணம் அவனது நெஞ்சை உலுக்கியது. கதிரின் கண்கள் தன்னிச்சையாக கலங்கின. தாழ முடியாத குற்ற உணர்ச்சியால் அவனது இதயம் வதங்கியது. கதிர், கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டாக்டரின் குரல் கேட்டு கதிர் சட்டென்று நிகழ்வுலகிற்கு வந்தான். தன் கண்களை துடைத்து கொண்டு நடுங்கும் குரலில் அவரிடம் கேட்டான், டாக்டர், நான் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். இப்போ இப்போ என்ன பண்றது டாக்டர்? நிலாவுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாதில்ல டாக்டர்? டாக்டர் லதா அவனது தவிப்பை புரிந்து கொண்டு மென்மையாக புன்னகைத்தார். பயப்படாதீங்க கதிர், இப்போதைக்கு ஆபரேஷன் பண்றது அதை விட ஆபத்து. அதனால இந்த தழும்புகளோடவே நாம இந்த கர்ப்பத்தை கொண்டு போகணும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிலாவுக்கு எவ்விதமான மன அழுத்தமும் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு சின்ன வெயிட் கூட தூங்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். நான் கொடுக்குற சத்து மாத்திரைகளை ஒரு நாள் கூட தவறாம எடுத்துக்கணும். கதிர் வேகமாக தலையசைத்தான்.
டாக்டர் லதா அவனது தோளை தட்டி, எல்லாவற்றையும் விட முக்கியம், டெலிவரி வரைக்கும் அவங்களுக்கு முழுமையான ஓய்வு தேவை. நீங்க அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கதிர், உங்க கவனிப்புல தான் அவங்களோட ஆரோக்கியம் இருக்கு. எப்பதாச்சும் லேசா வயிற்று வலி வந்தா உடனே என்னை கூப்பிடுங்க. இப்ப தைரியமா வீட்டுக்கு கிளம்புங்க. கதிர் டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தான். அவனது மனதில் இப்பொழுது நிலாவின் முகம் மட்டுமே ஆக்கிரமித்து இருந்தது. நிலா, என் ஆசையால உன்னை இவ்வளவு பெரிய கஷ்டத்துல தள்ளிடுவேன்னு நான் நினைக்கலடி. என்னை மன்னிச்சிடு. இனிமே உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேண்டி என்று தனக்குள்ளேயே உருகி கொண்டான். அவனது காதலில் இப்பொழுது கணவனுக்காக பொறுப்பும் ஒரு தாயின் அரவணைப்பும் சேர்ந்திருந்தது. மருத்துவமனையிலிருந்து திரும்பிய கதிரின் மனதில் குற்ற உணர்ச்சியும் பாசமும் ஒரு சேர போட்டி போட்டன. வீட்டிற்குள் நுழைந்தவன் சமையலில் வேலை செய்ய முயன்ற நிலாவின் கையை பற்றி அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான். நிலா அதிர்ச்சியோடு, கதிர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? அத்தை, ஜானகி அம்மா எல்லாரும் வெளியே இருக்காங்க கதிர். கதிர் அவளது நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தி காந்த குரலில், இனிமே நீ கட்டில விட்டு ஒரு அடி கூட கீழே இறங்கக்கூடாது நிலா. உனக்கு என்ன வேணுமோ அதை இந்த கதிரே செய்வான். அவன் சொன்னபடியே செய்ய தொடங்கினான். நிலாவுக்கு தேவையான சத்த மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு தேடி எடுத்து கொடுப்பது, அவளது கால்களை மென்மையாக அமுக்கி விடுவது, அவளுக்கு பிடித்தமான உணவுகளை தானே தன் கைகளால் ஊட்டி விடுவது என அவளது அத்தனை வேலைகளையும் கதிரே முன்னின்று செய்தான். குட்டி விஷால் பாப்பாவை கூட தன் தாயிடமும் ஜானகி அம்மாவிடமும் ஒப்படைத்துவிட்டு முழு நேரமும் நிலாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தான். நிலா கதிரின் கைகளை பிடித்துக்கொண்டு வியப்புடன், கதிர், நிஜமாவே உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்போ என்ன கை குழந்த மாதிரி தாங்குறீங்க? கம்பெனி வேலை, உங்க சினிமா டைரக்ஷன் வேலையெல்லாம் என்ன ஆச்சு? கதிர் அவளது முகத்தை ஆழமாக பார்த்து மனதுக்குள் லதா டாக்டர் சொன்னதை நினைத்து கொண்டு, எனக்கு என் டைரக்ஷன் வேலையை விட, என் பிஸ்னஸை விட என் உயிரான உன் ஆரோக்கியம் தாண்டி முக்கியம். இத்தனை நாளா உன்னை சரியா கவனிச்சுக்காம விட்டதுக்கு இந்த கதிர் செய்யற பரிகாரம்னு நினைச்சுக்கோடி. கதிரின் இந்த திடீர் மாற்றத்திலும் அவனது கண்களிலும் தெரிந்த அதீத பாசத்திலும் நிலா அப்படியே உருகி போனாள். தன் கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து அவனது அன்பில் தன்னை முழுமையாக தொலைத்தாள். மறுபுறம் வைப் மற்றும் சாருவின் இல்லத்தில் நிலா கொடுத்த அறிவுரைக்கு அப்புறம் சாருவின் சிந்தனைகள் முற்றிலும் மாறியிருந்தன. அன்று இரவு வைப் தன் லேப்டாப்பில் ஆபீஸ் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க சாரு மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த கருநீல புடவையும் மல்லிகை பூவின் வாசமும் அவனது கவனத்தை சட்டென்று திசை திருப்பியது. வைப் லேப்டாப்பை மூடிவிட்டு அவளையே ரசித்து பார்க்க சாரு மெதுவாக அவன் அருகில் வந்து அவனது மடியில் அமர்ந்து கொண்டாள். வைப் வியப்போடு அவளது இடுப்பை வளைத்து, என்ன சாரு மேடம், இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல, என்ன விஷயம்? சாரு அவனது சட்டை காலரை பற்றி இழுத்து குறும்புடன், ஏன் என் புருஷ மடியில நான் உட்காரக்கூடாதா? இத்தனை நாளா நீங்க தானே என்ன உங்க பாச கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தீங்க. இப்ப நான் உங்களை அடைக்க போறேன். சாருவின் கண்களில் தெரிந்த காதலின் தவிப்பை கண்டு வைபின் நெஞ்சு வேகமாக துடித்தது. அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது நெற்றியில் கன்னங்களில் என தன் முத்தங்களை பொழிந்தான். சாரு அவனது முத்தமலையில் சிலிர்த்து அவனது நெஞ்சில் கைகளை வைத்து, வைப், எனக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு அழகான பாப்பா வேணும் வைப். அது நம்ம அனுஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இனிமே நமக்குள் எந்த தயக்கமும் வேண்டாம் வைப். அவளது இந்த தவிப்பான வார்த்தைகள் வைபின் கட்டுப்பாடுகளை அத்தோடு உடைத்தன. இத்தனை வருடங்களாக தன் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஏக்கம் அவளது ஒற்றை வார்த்தையில் வெள்ளமாக பொங்கியது.
வைப் அவளை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டு, சாரு, நீ எனக்காக இவ்வளோ தூரம் யோசிப்பன்னு நான் நினைக்கலடி. என் வாழ்க்கையில நீ வந்தது தான் நான் செஞ்ச ஆக பெரிய புண்ணியம்டி என் செல்லம்மே. அவன் மெதுவாக அவளை கட்டிலில் சாய்த்தான். சாருவின் கூந்தல் படுக்கை அறையில் சிதற அவளது இதழ்களோடு தன் இதழ்களை இணைத்து கொண்டான். அது வெறும் முத்தமல்ல, இரு மனங்களின் ஏக்கங்கள் தீர்ந்த உன்னத சங்கமம். அவனது கைகளின் தீண்டலில் சாருவின் உடல் மெழுகாக உருகியது. அறையின் விளக்குகள் அணைய அந்த நள்ளிரவின் காதலில் இருவரும் தங்களை முழுமையாக பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்தபடி உறங்கி போயினர். கதிரின் அதீத கவனிப்பும் தாயை போன்ற அரவணைப்பும் நிலாவின் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. லதா டாக்டர் சொன்னது போலவே அவளை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாமல் நெஞ்சில் வைத்து தாங்கினான் கதிர். சத்து மாத்திரைகள், பழச்சாறுகள், சரியான நேரத்து உணவு என அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டதால் நிலாவின் முகம் மீண்டும் பழைய பொலிவை பெற்றது. அவளது பலவீனமான உடல்நிலை மெல்ல மெல்ல தேறி வந்தது. நிலா மாலையில் படுக்கையில் அமர்ந்து தன் கைகளை வளைத்து கதிரை பார்த்து, கதிர், உங்க கவனிப்புல நான் இப்ப ரொம்பவே குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன். கதிர் அவளது கன்னத்தை கிள்ளி, நீ குண்டானாலும் ஒல்லியானாலும் எனக்கு என் நிலா தாண்டி. நீயும் நம்ம பாப்பாவும் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் இந்த கதிரோட ஆசை. விந்துஜாவுக்கு 7ஆம் மாதம் பிறந்தது. அவளது தாய் சுசிலா அம்மாவின் ஆசைப்படி கதிரின் பிரம்மாண்டமான இல்லத்திலேயே வளகாப்பு விழாவை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டன. வீடு முழுவதும் பன்னீர் தெளிக்கப்பட்டு மாவிதை தோரணங்களும் விதவிதமான மலர் அலங்காரங்களும் செய்யப்பட்டு இருந்தன. உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அந்த மாத நிறைவில் இருந்த விந்துஜா ஒரு அழகான பட்டுப்புடவையின் முகத்தில் கற்ப கால பொலிவோடு மிக கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தாள். அவளது கணவன் சாய் சக்தி பட்டு வேட்டி சட்டையில் அவள் அருகில் பெருமையோடு அமர்ந்திருந்தான். சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் முன் நின்று சடங்குகளை நடத்த நிலா சோர்வு பார்க்காமல் அமர்ந்தபடியே விந்துஜாவுக்கு வளையல்களை மாட்டி அச்சதை தூவி வாழ்த்தினாள். சாருவும் தன் கணவன் வைப் மற்றும் குழந்தையோடு வந்து விந்துஜாவை வாழ்த்தினாள். ஷாய் சக்தியின் கைகளை பிடித்து கொண்டு கதிர், மச்சான், சீக்கிரம் அப்பா ஆக போறா, வாழ்த்துக்கள்டா என்று கலாய்த்தான். வீடே மங்கள இசையோடும் கலகலப்பான சிரிப்போடும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வளைகாப்பு முடிந்து விருந்தினர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு சென்றனர். மாலை நேரத்தில் அனைவரும் சற்றே ஓய்வெடுத்து கொண்டிருக்க ரோஷினி ஹாலில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் கம்பெனி கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது மொபைல் போன் அலறியது. ஸ்கிரீனில் எந்த ஒரு பெயரும் இல்லாமல் ஒரு புதிய மர்மமான எண் மட்டுமே காட்டியது. ரோஷினி சாதாரணமாக நினைத்து போனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ, யார் பேசுறது? மறுமுனையில் ஒரு ஆணித்தரமான முகம் தெரியாத நபரின் மர்ம குரல் சிரித்தது. அந்த குரல் ரோஷினியின் நரம்புகளை உறைய வைக்க போதுமானதாக இருந்தது. என்ன ரோஷி, சௌக்கியமா இருக்கியா? நீயும் உன் கூட ஆளுங்களும் சேர்ந்து ஆகாஷ போட்டு தள்ளிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ஆஃபீஸ் எம்டி ஆகி சுத்திக்கிட்டு இருக்கியா? ரோஷி இதை கேட்டதும் பதறி போனாள். அவளது கைகள் நடுங்க தொடங்கின. லேப்டாப்பை அப்படியே மூடிவிட்டு யாரும் இல்லாத பகுதிக்கு ஓடினாள். ரோஷி நடுங்கும் குரலில், யார் யார் நீங்க? என்ன உளறீங்க? ஆகாஷ் ஆகாஷ நாங்க எதுவும் பண்ணல. என்கிட்டயே கதையை மாத்திரியே. அன்னைக்கு அடையார் பீச் ஹவுஸ் ரோட்ல நீயும் உன் கூட்டாளியும் சேர்ந்து ஆகாஷ அடிச்சு கொன்னு அந்த பென்ட்ரைவையும் பணத்தையும் பிடுங்கிட்டு போனீங்களே, அதை நான் தூரத்துல இருந்து ரொம்ப தெளிவா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்டி. இதை கேட்டதும் ரோஷினியின் தலை சுற்றியது. ஆகாஷ நாங்க அடிக்க மட்டும்தானே செஞ்சோம்.
இவன் என்ன கொன்னுட்டோம்னு சொல்றான்? ஒருவேளை நிலா அணி அடித்த அடியில் ஆகாஷ் செத்து போயிட்டானா என்ற பயங்கரமான எண்ணம் அவளது நெஞ்சை கவ்வியது. அந்த வீடியோ இப்ப என்கிட்ட பத்திரமா இருக்கு. நான் அதை போலீஸ்க்கு அனுப்பவா இல்ல உங்க அண்ணன் கதிர்நிலவனுக்கு அனுப்பவா? உங்க 2 பேரோட வாழ்க்கையும் என் கையில தான் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு 50 லட்சம் பணத்தோட நீ வரணும் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான். ரோஷினிக்கு கண் இருட்டி கொண்டு வந்தது. மொபைல் போன் அவளது கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. பயத்தால் அவளது உடல் அத்தனையுமாக நடுங்கத் தொடங்கியது. மர்ம நபரின் மிரட்டல் போன் வந்த சில நிமிடங்கள் ரோஷினியின் இதயம் வேகமாக துடித்தது உண்மைதான். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலே அவளது மூளை மிக தெளிவாக வேலை செய்ய தொடங்கியது. முதலில் இந்த விஷயத்தை அண்ணி நிலாவிடம் சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் நிலா அண்ணி இப்பொழுது 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாள். அவளது உடல்நிலை தேறி வரும் இந்நேரத்தில் அவளுக்கு எவ்வித மன அழுத்தமும் தரக்கூடாது. கதிர் அண்ணா எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால இந்த விஷயம் அன்னிக்கு தெரிய வேண்டாம் என்பதில் ரோஷினி உறுதியாக இருந்தாள். இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல. அண்ணி எனக்கு கத்து கொடுத்த தைரியம் இருக்கு. இதை நான் தனியாவே பார்த்துக்கிறேன் என்று தனக்குள்ளேயே சபதம் எடுத்தாள். இப்பொழுது அவள் பழைய பயந்தாங்கோலி ரோஷினி அல்ல, ஒரு பெரிய கம்பெனியை தன் கைக்குள் வைத்து நிர்வகிக்கும் கம்பீரமான புதிய ரோஷினி. மறுபுறம் போனை கட் செய்த ஆகாஷ் தனக்குள்ளேயே வக்கரமாக சிரித்து கொண்டிருந்தான். தன் குரலை மாற்றி பேசினால் ரோஷினி பயந்து நடுங்கி கேட்கும் பணத்தை கொண்டு வந்து கொட்டி விடுவாள் என்று அவன் தப்பு கணக்கு போட்டு இருந்தான். தன்னை அடித்தது ரோஷினியும் அவளோடு வந்த இன்னொரு பொண்ணும் தான் என்று அவனுக்கு தெரியுமே தவிர அது கதிரின் மனைவி நிலா என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனாலதான் உன் கூட்டாளி என்று மிரட்டியிருந்தான். ரோஷினி சும்மா இருக்கவில்லை. கம்பெனியின் எம்டி என்ற அதிகாரத்தையும் தன்னிடம் இருந்த சில பிசினஸ் தரவுகளையும் பயன்படுத்தி அந்த மர்ம எண் எங்கிருந்து பேசப்படுகிறது என்பதை துல்லியமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்தாள். அடுத்த 2 நாட்களில் தன் ஆட்கள் மூலம் ஆகாஷ் எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களோடு முழுமையாக தன் கைகளுக்குள் கொண்டு வந்தாள். அடையார் பீச் ஹவுஸ் ரோட்டில் அடி வாங்கி விழுந்ததற்கு பிறகு அவன் ஒரு ரகசிய இடத்தில் தங்கி இன்னும் குணமாகாத உடம்போடு பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்தாள். அந்த மர்ம போன் காலை செய்ததே வேறு யாரும் இல்லை, தப்பி பிழைத்த ஆகாஷ் தான் என்பதை அவள் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொண்டாள். ஆகாஷின் புகைப்படத்தை பார்த்து உதட்டை சுளித்து, ஆகாஷ், உன்னோட வக்கர புத்தி இன்னும் மாறலையே, அடுத்த போன் கால் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன் என்று ஆவலோடு காத்திருந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே மறுநாள் காலை மீண்டும் அதே மர்ம எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ரோஷினி எவ்வித பதற்றமும் இல்லாமல் மிக நிதானமாக போனை எடுத்து காதில் வைத்தாள். ஆகாஷ் குரலை மாற்றி மிரட்டலாக, என்ன ரோஷி, நான் கேட்ட பணம் ரெடியா இல்ல வீடியோவை போலீஸுக்கு அனுப்பவா? ரோஷினி சலிப்போடு, ஏண்டாப்பா, ஏதோ வீடியோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு உளறிக்கிட்டே இருக்கியே, முதல்ல அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வை, அப்புறம் மிரட்டலாம். அவள் எவ்வித பயமும் இல்லாமல் மிக தைரியமாக கேலி செய்யும் தோணியில் பேசியதும் மறுமுனையில் இருந்த ஆகாஷுக்கு மொழி திருவ முழிப்பது போல ஆகிவிட்டது. அவனிடம் அப்படி எந்த வீடியோவும் இல்லை என்பதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக நின்றான். எதிராளி அமைதியாக இருப்பதை உணர்ந்த ரோஷினி தன் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்போடு மீண்டும் தொடர்ந்தாள். என்னப்பா அமைதியாயிட்ட? அது எப்படிப்பா? ஆகாஷே ஃபோன் பண்ணி
ஆகாஷ் செத்துட்டான் அப்படின்னு டைலாக் பேசுற. செத்தவன் எப்படிடா ஃபோன் பண்ணுவான்? அவ்வளவுதான். தன் சாயம் வெளுத்து விட்டதை அறிந்த ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து போய் பதற்றத்தோடு போனை உடனே கட் செய்து விட்டான். இங்கே ரோஷினிக்கும் அவனது பயந்த முகத்தையும் தவிப்பையும் நினைத்து சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஹாலில் சோஃபாவில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தாள். அன்று இரவு கதிர்நிலவன் தன் சினிமா டைரக்ஷன் வேலைக்காக வெளியே சென்றிருந்தான். சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் குட்டி விஷாலை தூங்க வைத்துக் கொண்டிருந்தனர். இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த ரோஷினி நிலாவின் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினாள். நிலா படுக்கையில் அமர்ந்து படித்து கொண்டிருக்க அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். அண்ணி, உங்களுக்கு ஒரு செம்ம காமெடி விஷயம் சொல்லணும். நேற்று எனக்கு ஒரு மர்ம ஃபோன் கால் வந்தது. நிலா புரியாமல், மர்ம ஃபோன் காலா? யார் அது ரோஷினி? ரோஷினி நடந்த விஷயங்கள் அனைத்தையும், ஆகாஷ் குரலை மாற்றி தன்னை மிரட்டியதையும், தான் அவனது இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவனையே போனில் மடக்கி செத்தவன் எப்படிடா போன் பண்ணுவான் என்று கேட்டு அலறிவிட்ட கதையையும் விலாவரியாக விவரித்தாள். இதை கேட்டதும் நிலாவுக்கும் சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. நிலா சிரிப்பை அடக்க முடியாமல் அவளது கைகளை பிடித்து, நிஜமாவாடி? அவனை கொன்னுட்டோம்னு அவனே போன் பண்ணி மிரட்டுறானா? என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாரு அவனுக்கு. ரோஷினி சிரித்து கொண்டே, ஆமா நீ, அன்னைக்கு அந்த அடியை அடிச்ச இன்னொரு பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியல. அதான் உன் கூட்டாளின்னு மிரட்டுறான். பாவம், அவன் தப்பு கணக்கு போட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்டான். இருவரும் அத்தோடு ஆகாஷின் பயத்தை நினைத்து தனியாக இருந்து கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்தனர். ஆகாஷின் மிரட்டல் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய நகைச்சுவையாக மாறிப்போனது. புதிய ரோஷினியின் இந்த தைரியமான வளர்ச்சியை கண்டு நிலாவின் மனதில் பெருமிதம் பொங்கியது. அதே சமயம், ரோஷி, நீ ஜாக்கிரதையா இருக்கும்படி எச்சரிக்கையும் செய்தாள். என்கிட்ட மறைக்காம உடனே சொல்லிடு ரோஷினி என்று சொல்லவும், அண்ணி, இப்போ உங்க உடம்பு இருக்கிற நிலையில அதனால தான் சொல்லலை. மற்றபடி நான் உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு மனவேதனையும் வரக்கூடாதுன்னு என்று தான் நான் சொல்லலை அண்ணி, மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். நிதிலா ரோஷினியை செல்லமாக தலையை தடவி விட்டாள். மறுநாள் நள்ளிரவு 2 மணி. இல்லமே அமைதியில் மூழ்கியிருந்தது. ஜன்னல் வழியே நுழைந்த நிலவொளி படுக்கை அறையை மென்மையாக நினைத்து கொண்டிருந்தது. கதிர் அத்தனையுமாய் களைத்து போய் நிலாவின் அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அப்பொழுது அறையில் ஒரு ஓரத்தில் இருந்த மரத்தொட்டிலில் படுத்திருந்த குட்டி விஷால் பாப்பா பசியிலும் மெலிதாக முணங்கி அழத் தொடங்கினாள். நிலா அரைகுறை தூக்கத்தில் கண் விழித்தாள். பக்கத்தில் அசந்து தூங்கும் கதிரை எழுப்ப மனமில்லாமல் அவளே மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்தாள். விளக்கை போட்டால் கதிரின் தூக்கம் கெட்டுவிடும் என்று நினைத்து இருட்டிலேயே மெதுவாக தொட்டிலை நோக்கி தன் கைகளை நீட்டியபடி நடந்தாள். இருட்டின் காரணத்தாலும் லேசான தூக்க கலக்கத்தாலும் தொட்டிலுக்கு மிக அருகில் இருந்த ஒரு கனமான மர நாற்காலியை அவள் கவனிக்க தவறினாள். அடுத்த நொடி நிலை தடுமாறி அவள் முன்னோக்கி சரிய அந்த மர நாற்காலியின் கூர்மையான கைப்பிடி பகுதி அவளது அடிவயிற்றில் பலமாக வந்து இடித்தது. நிலா வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டு அலறல் சத்தத்தோடு, அம்மா, கதிர்! அடிவயிற்றில் மின்னல் தாக்கியதை போன்ற ஒரு தாங்க முடியாத கொடூரமான வலி அவளை அத்தனையுமாய் சுருட்டி போட்டது. அவளால் நேராக நிற்க கூட முடியாமல் அப்படியே தரையில் சரிந்து துடித்தாள். நிலாவின் அலறல் சத்தம் கேட்ட அடுத்த கணமே கதிர் திடுக்கிட்டு எழுந்து கட்டிலில் அமர்ந்தான். தரையில் தன் மனைவி வயிற்றை பிடித்து கொண்டு வேதனையில் துடிப்பதைக் கண்டதும் அவனது ரத்தம் உறைந்து போனது. சட்டென்று விளக்கை ஆன் செய்துவிட்டு அவள் அருகில் ஓடினான். கதிர் அவளை தூக்கி கொண்டு பதற்றத்தின் உச்சத்தில், நிலா, நிலா
என்னாச்சுடி என் செல்லமே? ஏன் இப்படி துடிக்கிற? என்ன பண்ணுது? நிலா கண்ணீர் தார தாரையாக கொட்ட வலியால் முகம் சுருங்கி, கதிர், வயிறு வயிறு ரொம்ப வலிக்குது கதிர். என்னால தாங்க முடியல. பாப்பா பாப்பாக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கதிர். என்னை காப்பாத்துங்க. அவளது கால்களுக்கு இடையே மெதுவாக குருதி கசிய தொடங்குவதை கண்டதும் கதிரின் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. சத்தம் கேட்டு சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் பதறி அடித்துக்கொண்டு அறைக்குள் ஓடி வந்தனர். சுசிலா அம்மா அதிர்ச்சியோடு, ஐயோ, என் மருமகளுக்கு என்னாச்சு? கதிர், என்னடா அது? கதிர் எதற்கும் காத்திராமல் நிலாவை அப்படியே தன் கைகளில் அள்ளிக்கொண்டு காரை நோக்கி ஓடினான். சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் விசாலை தூக்கி பின்னாடியே ஏறிக்கொள்ள கார் நள்ளிரவின் சாலையில் லதா டாக்டரின் மருத்துவமனையை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்தது. கதிரின் கைகள் ஸ்டீரிங்கை பிடிக்க முடியாமல் நடுங்கின. அவனது கண்கள் முழுக்க கண்ணீர் நிரம்பியிருந்தது. மருத்துவமனைக்கு வந்ததும் நிலா அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டாள். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விடியற் காலையில் ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்தார் டாக்டர் லதா. அவரது முகம் மிகவும் சோகமாக காணப்பட்டது. கதிர் டாக்டரின் கைகளை பற்றி கொண்டு, டாக்டர், என் நிலா நல்லா இருக்கால? பாப்பாக்கு ஒண்ணும் இல்லையே டாக்டர்? டாக்டர் வருத்தத்துடன் ஒரு பெருமூச்சு விட்டு, ஐ எம் சோ சாரி கதிர். அந்த நாற்காலி பலமா வயிற்றுல இடிச்சதுல எங்களால அந்த பாப்பாவை காப்பாற்ற முடியல. நிலாவுக்கு கரு கலைஞ்சிடுச்சு. இந்த வார்த்தையை கேட்டதும் கதிர் அப்படியே சுவற்றில் சாய்ந்து தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். அவனது இதயம் 1000 துண்டுகளாக உடைந்தது. உள்ளே படுக்கையில் சுய நினைவு வந்து அழுது கொண்டிருந்த நிலாவின் வேதனைக்கு எல்லையே இல்லை. தன் வயிற்றில் வளர்ந்த ஒரு உயிர் தன் சொந்த அஜாக்கிரதையால் கலைந்து விட்டதே என்று நினைத்து அவள் நெஞ்சு வெடிக்க அழுதாள். கதிர் உள்ளே சென்று அவளது கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவளது முகத்தில் முத்தமிட்டு இருவருமாக சேர்ந்து அந்த வார்டுக்குள்ளேயே கதறி அழுதனர். மதியம் நிலா சற்றே தேறியதும் டாக்டர் லதா கதிரையும் நிலாவையும் தன் தனி அறைக்கு அழைத்து அமர வைத்தார். இருவரின் முகமும் சோகத்தின் விளிம்பில் இருந்தன. டாக்டர் லதா இருவரையும் பார்த்து நிதானமாக, இங்க பாருங்க கதிர், நிதிலா, நீங்க 2 பேரும் முதல்ல அழுறத நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து வெறும் 6 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க மறுபடியும் கர்ப்பமானதால உங்க உடம்பு ரொம்பவே பலவீனமா தான் இருந்தது. நிலா அமைதியாக கேட்க டாக்டர் லதா கதிரை பார்த்து கஞ்சாடை காட்டிவிட்டு தொடர்ந்தார். உங்க உடம்பு இந்த 2வது கர்ப்பத்தை தாங்காதுன்ற உண்மைய நீங்க செக்கப் வந்தப்பவே நான் கதிர்கிட்ட தனியா சொல்லி உங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சேன். டாக்டர் லதா இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த கணமே நிலாவின் மனதில் மின்னல் வெட்டியது போல ஒரு நினைவு அலை மோதியது. அதனாலதான் கதிர் அத்தனை நாட்களாக தன் சினிமா டைரக்ஷன் பணியை கூட பக்கத்தில் சேர்க்காமல் கம்பெனி வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு இரவும் பகலும் தன் அருகிலேயே இருந்து ஒரு குழந்தையைப் போல தன்னை தாங்கினாரா? தன் உடம்பு பலவீனமாக இருக்கிறது என்ற உண்மையை அறிந்து தான் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னிடம் மறைத்து தன் அத்தனை வேலைகளையும் தானே இழுத்து போட்டு செய்தாரா? கதிரின் அந்த அதீத அன்பும் தன்னிடம் காட்டாத குற்ற உணர்ச்சியும் இப்பொழுது நிலாவுக்கு புரிந்தது. அவள் நெகிழ்ச்சியோடு தன் கணவன் கதிரை பார்த்தாள். அவனது கண்களில் இன்னும் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. என்னை மன்னிச்சிடுங்க கதிர். நீங்க என்ன கண்ணுக்குள்ள தாங்கியும் என்னோட அஜாக்கிரதையால நான் உங்க குழந்தைய அழைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தன் கைகளாலேயே முகத்தில் ஓங்கி அறிந்து கொண்டு கதறி அழுதாள்.